Good morning. இன்னைக்கு சண்டே ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துச்சு வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு என்னன்னா குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் வ்ளாக்ல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்க்கு சட்னி செய்ய போகிறேன். ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று புதினா தக்காளி சட்னி. இந்த புதினா தக்காளி சட்னி வந்துட்டு நானாகவே கொஞ்சம் யோசித்து செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சு காமிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் ட்ரை. வாங்க போயிடலாம். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, நம்ம வீட்டில் புதுசாக ஒருத்தரை வந்துட்டு நான் ஒஃபிஷியலாக லான்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆஞ்சநேயர் தான். ரொம்ப நாளாக அவரை வச்சு சாமி கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால இப்போ அவரை வச்சாச்சு. அவரை பாருங்கள், ரொம்ப அழகாக அமைஞ்சிட்டாரு. லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஒரு மாதிரியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். தேங்காய் சட்னி நார்மல் தான், அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். அண்ட் சேம் டைம் புதினா தக்காளி சட்னி வந்துட்டு என்னோட ஓன் ரெசிபி. நான் எதுவுமே யூடியூப்பில் எதுவுமே பார்க்கல. ஸோ நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ளீஸ் டூ ட்ரை இட். ஓகே, இப்போ புதினா தக்காளி சட்னியோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், இன்க்ரேஷனர், தேவையான அளவு தேங்காய், அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் அண்ட் புதினா. எப்படி செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கணும். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி அது ஒரு மாதிரியாக கொள்ளன்னு வர அளவுக்கு நல்லா அதை கொலைய வச்சுருங்க. அதுக்கப்புறம் புதினாவை ஆட் பண்ணணும். புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரி வரும் தேங்காய் பால். அது வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த புகையெல்லாம் அடங்கி கொஞ்சம் வார்ம் ஆயிடும் இல்லையா, அந்த டைமில் பிளெண்டரில் அடிச்சிங்கன்னா நம்மளோட புதினா தக்காளி சட்னி ரெடி. இப்போ தேங்காய் சட்னி, அதுக்கும் காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, ஆனால் அம்மா கேரட் ஆட் பண்ணுவாங்க. அது அப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு அண்ட் தேங்காய் முக்கியமாக இதுதான் அம்மா ஆட் பண்ணி செய்வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மாதிரி நல்லா சாட்டே பண்ணணும். நான் இது செய்யக்குள்ள கடுகு தாளிப்பு எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் ஏன் போடலைன்றது எனக்கே தெரியல. அண்ட் மறக்காமல் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப போயிட்டாலும் நல்லா இருக்காது, குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா சாட்டே பண்ணி இதுலேயும் தேங்காய் ஜூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டர் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு பிளெண்டரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. நம்ம அந்த தண்ணி ஊற்ற சொல்ல மறந்துட்டேன். இதுலேயும் 2 சட்னியுமே அரைக்கக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் கடுகு தாளிப்பு எடுத்து போடலாம். பண்ணி வச்சிங்கன்னா சும்மா சூப்பரான தேங்காய் சட்னி அண்ட் புதினா தக்காளி சட்னி ரெடி. என்ன கேட்டால் ஒன்று சொல்லுவேன், கொஞ்சோண்டு புதினா சட்னியில் வெல்லம் ஆட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். உங்களை நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்குறேன். பை.